ஒலிம்பிக் ஒலிம்பிக் சின்னத்தில் ஏன் 5 வளையங்கள் மற்றும் 6 நிறங்கள் இருக்கின்றன? அது எதனை குறிக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலக புகழ்பெற்ற ஒலிம்பிக் போட்டியின் சின்னத்திற்கு பின்னால் உள்ள வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். ஒலிம்பிக் போட்டிகள் 1896ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் பேரி டி கௌபார்டின் தான் ஒலிம்பிக் சின்னத்தை உருவாக்கியவர். ஆனால் அந்த சின்னம் 1920ஆம் ஆண்டுதான் நடைமுறைக்கு வந்தது. சின்னத்தின் பின்னணி: ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னம் 5 வளையங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருப்பது போன்று உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த 5 வளையங்களும் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஓசியானா ஆகிய 5 கண்டங்களை குறிக்கிறது. உலகில் உள்ள பல்வேறு நாடுகளும் ஒரே இடத்தில் சங்கமித்து ஒன்றாக போட்டியில் கலந்து கொள்கின்றன. பல நாடுகளை சேர்ந்த வீரர்கள் ஒரே இடத்தில் குவிகின்றனர். இதனை குறிப்பிடும் வகையில்தான் வளையங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டுள்ளது. சின்னத்தின் நிறங்கள்: ஒலிம்பிக் சின்னத்தின் 5 வளையங்களும் 5 வெவ்வேறு நிறங்களில் உருவாக்கப்பட்டிருக்கும். நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிகப்பு. 5 வளையங்களுக்கு பொதுவாக வெள்ளை நிற பேக்ரவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே உலகில் அனைத்து நாடுகளின் தேசிய கொடியிலும் ஒலிம்பிக் சின்னத்தில் உள்ள 6 நிறங்களில் ஏதேனும் ஒன்று இடம்பெற்றிருக்கும் என நம்பப்படுகிறது. 2022 சைனா நாட்டில் உள்ள பீஜிங் நகரத்தில் நடைபெற்றது. 2024 பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரத்திலும் 2026 இத்தாலி நாட்டில் உள்ள மிலன் நகரத்திலும் நடைபெற உள்ளதாக இருக்கிறது.